सर्वलोक शरण्या श्री शेषाद्रि शिखर प्रभो अभयम देहि गोविंदा मह्यम दीनाय माधवा. இப்போ எனக்கு எப்படி இருக்குது என்னுடைய ஃபீலிங் அப்படின்னுட்டா, தேவலோகத்திலேருந்து சில தேவதைகள் கீழே இறங்கி வந்து அன்னைக்கு நடந்த சீனிவாச கல்யாணத்தை நம்ம முன்னாடி ஒரு தூரம் காண்பிச்சுட்டு மறைஞ்சு போன மாதிரி இருக்கு. அதுதான் ஒரு ரியல் ஃபீலிங். இது நம்ம மெட்ராஸில் இருக்கோம், பாரதிய வித்யா பவன், இது ஸ்டேஜு, இவ பெர்ஃபார்ம் பண்ணுறா, இப்படி எல்லாமே மறந்து போயிடுது. இப்போ நம்மளை வேறு ஒரு பிளேனுக்கு அப்படியே நம்மளை கூப்பிட்டுட்டு போயிட்டா, அவ்வளவு ஒரு அழகாக இருந்தது. அப்படின்றத காட்டிலும் ரொம்ப டிவைனாக இருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் த ஜெஸ்டர்ஸ், டிவைன் ஜெஸ்டர்ஸ், த ஸ்மைல், த லுக், அந்த இருக்கக்கூடிய அந்த வெட்கம், இதெல்லாம் அவள் அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணினா. ஈச் அண்ட் எவ்வரி ஒன் நான் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். எப்படி தான் அந்த குழந்தைகள் இப்படிலாம் காண்பிக்கிறாளோ, ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டெப் தேவ் கம், அவளுடைய கை கால் அவ்வளோ அழகாக இருந்தது. இது இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம். நான் அப்பப்போ எழுதின ஒரு கீர்த்தனங்களை எப்படியோ சேர்த்து இந்த ஒரு சும்மா ஒரு நோட்புக்கில் எழுதி வச்சது, அதை நம்ம பிரியா முரளி அதை எடுத்து அதை டியூன் பண்ணி அதை அனிதா குஹாட்டை கொண்டு போய் கொடுத்து, அதுவும் கிருபா பாஸ்கரவாலாம் காட் அமெரிக்காவில் இருந்துட்டு இது ஒரு பெரிய டீம் ஒர்க்காக பண்ணி நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய டிவைன் ஃபீஸ்ட் மாதிரி இதை நமக்கு கொண்டு கொடுத்துருக்கான். ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கி எவ்வளவோ கோவில்கள் இருக்குது, எவ்வளவு சுவாமி கோவில்கள் இன்றைக்கி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். முதல்ல இந்த பூமியில் யாருக்கு கோவில் வந்தது, யார் சுவாமியாக வந்தா அப்படின்னா திருவேங்கடமுடையான் தான் முதல்ல பூமியில் ஏற்பட்ட ஒரு அர்ச்சாவதார பெருமாள். வேதத்திலேயே இதை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. வேதத்தில் ரெண்டு கோவிலை பற்றி தான் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று திருவேங்கடமுடையான், இன்னொன்று பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர். பூரி ஜெகநாதருக்கும் முற்பட்டது இந்த திருவேங்கடமுடையானுடைய கோவில். அந்த 7 மலையில் பகவான் மகரிஷிகளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி சாக்ஷாத் வைகுண்டத்திலிருந்து தானாக ஆவிர்பாவமான மூர்த்தி. அதை ஒரு உளியெல்லாம் செதுக்கின ஒரு மூர்த்தி இல்லை, ஸ்வயமாக தானாக தோன்றின ஒரு மூர்த்தி. ஒரு சமயம் மகாபெரிவாள்கிட்ட ஒருத்தர் பேசின்னு இருந்தார். இப்போ பேசின்னு இருக்கும்பொழுது பெரியவாள்கிட்ட சொன்னார், இந்த திருப்பதி பெருமாளை பற்றி நிறையா சொல்கிறாளே, பெரியவாளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னார். பெரியவா கேட்டால் என்ன சொல்கிறான் அப்படின்னார். இந்த பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் பண்ணுறதுனாலையும் நவராத்திரியில் உற்சவம் வர்றதுனாலையும் இந்த பெருமாளை நிறையா பேர் தேவின்னு சொல்கிறா. மலை மேலே இருக்கிறதுனால முருகன்னு சொல்கிறா. இந்த பெருமாளுக்கு பின்னாடி ஜடை இருக்கு, அதனால் சிவன்னு சொல்கிறா. சங்கு சக்கரம் இருக்கிறதுனால விஷ்ணுன்னு சொல்கிறா. நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். பெரியவா சொன்னால் எல்லாமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். எல்லா தெய்வமாகவும் அவரே தான் இருக்கார். அந்த ஒரு தெய்வத்தினுடைய ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன். ஏன் அப்படின்னா, விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தியஞ்ச நடனஞ்ச விசேஷதா அப்படின்னு சொல்கிறது. ஓக்கலில் நம்ம சங்கீதம் பாடும் பொழுது அதில் மியூசிக் மட்டும்தான் we are going to concentrate. இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் சோலோவாக வாசிக்கும் பொழுது ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். இல்லை ஒரு லெக்சரை கேட்கும்பொழுது ஒன்லி அந்த ஸ்பீக்கருடைய டெலிவரி. பட் பரதநாட்டியம்னு எடுத்துட்டா இல்லை சங்கீதம் இருக்குது, அப்புறம் டான்ஸ் இருக்குது,
அப்புறம் அதில் டெலிவரி, ஒரு மெசேஜ் டெலிவர் ஆகுது. மோரோவர் அந்த டான்ஸர் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஜதி, தாளம், பாவம், அப்படி ஒரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் தான் அந்த டான்ஸ் பர்ஃபார்மே பண்ண முடியும். அதனால் இந்த எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு கலை சங்கீதமோ, அதில் வந்து பகவானை பற்றி பேசுகிறதோ, பகவானுடைய குணங்களை சொல்கிறதோ, ஆனால் எல்லாத்துக்கு மேலே சிகரமாக இருக்கிறது அப்படிங்கிறது பரதம் அப்படிங்கிறது. இது பரத மகரிஷினால் எழுதப்பட்டது. இது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய உயர்ந்த கலைகள். இன்றைக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிதம்பரம் கோவிலாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலாக இருக்கட்டும், எல்லா கோவில்களுடைய பிரகாரங்களில் எவ்வளவு நாட்டிய முத்திரைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த ராஜாக்கள் வந்து சிற்பங்களாக செதுக்கிட்டு போயிருக்கா அப்படின்னுட்டா பரதம் எவ்வளவு பழமையானது, அந்த பரதம் தெய்வ வழிபாட்டில் எவ்வளவு ஒரு முக்கியமான அங்கம் வகித்தது அப்படின்னு தெரியறது. ஆனால் இன்றைக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது, அதுவும் அனிதா குஹா மாதிரி ஒரு டீச்சரை பார்க்கும் பொழுது, அன்றைக்கி வழுவூர் ராமையா பிள்ளை இருந்தா மாதிரி இன்றைக்கும் நமக்கு டீச்சர்ஸ் இருக்கா? ஏன்னா அவெல்லாம் அப்படி தான் ஒரு அதில் ஒரு பெரிய கிரேட் பீப்புள். வழுவூர் ராமையா பிள்ளைக்கு ஒரு சமயம் ஒரு பெரிய பீடாதிபதி வந்து சர்ப்ரைஸாக ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு ஆடல் அரசன் அப்படின்னு டைட்டில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தா. அவர் ஹம்பிளாக மேடையில் வந்து, நான் வாங்கிக்க மாட்டேன், ஆடல் அரசன்னா அது நடராஜர் மட்டும்தான், வேறு யாருக்கும் அதை கொடுக்கக்கூடாதுன்ட்டு போயிட்டார். அப்படிலாம் இருந்தால் அது ஒரு டெடிக்கேட்டடாக, அது ஒரு டிவைன். அந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம இன்றைக்கி திருப்பி ரியலாக பார்க்குறோம். இதில் யார் யார் எந்தெந்த விதத்திலெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காளோ அத்தனை பேருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.